Example 2.42 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the fifth term in the expansion of x minus 3 by x square powerல 10. இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு அதில் இருக்க ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சொல்யூஷனில் கிவன் எழுதிடுங்க. எக்ஸ் மைனஸ் 3 by x square whole power 10. சரிங்களா? இப்போ ஜென்ரல் டேர்ம் என்ன தெரியுமா? இப்போ டி ஆஃப் என்லாம் படிச்சிருப்போம்ல 10th ஏபிஜிபி சீரீஸ்ல, அந்த மாதிரி தான் ஜென்ரல் டேர்ம் இன் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஏ பவர் என். அதே மாதிரி தானே இருக்கு. இந்த எக்ஸ்பேன்ஷன்ல வர்றதை நம்ம எப்படி எழுதுவோம்னா tr plus 1 that is equal to ncr x power n minus r a power r. இதுதான் செய்யப்படும். சரிங்களா? இப்போ a ஓட வேல்யூ என்ன, x ஓட வேல்யூ என்ன, n ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ கிவன் ஓடுது, ஜென்ரல் ஓடுது, கம்பேர் பண்ணலாம். x minus 3 by x square whole power 10. அப்போ இங்க x ஓட வேல்யூ x தான், a ஓட வேல்யூ 3 by x ஸ்கொயர், மைனஸ்ல இருக்கனால மைனஸ்ல எடுத்துக்கணும். சரியா? என்னோட வேல்யூ 10. சரியா? என்னோட வேல்யூ 10. இப்போ நான் என்ன டேர்ம் கண்டுபிடிக்கணும்? ஃபிஃப்த் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறது எப்படி எழுதலாம்னா டி ஆஃப் 5. டி ஆஃப் 5 எப்படி எழுதணும்? r plus 1 தானே எழுதணும். அப்போ டி ஆஃப் 4 plus 1 எழுதலாம். இதில் நமக்கு என்ன கிடைக்குது? ஆரோட வேல்யூ 4. இப்போ அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ண போதும். என்சிஆர் என்னோட வேல்யூ 10, சி ஆரோட வேல்யூ 4, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான், என் மைனஸ் ஆர், என் வேல்யூ 10 மைனஸ் ஆர் வேல்யூ 4, ஏவோட வேல்யூ மைனஸ் 3 by எக்ஸ் ஸ்கொயர், பவரில் ஆரோட வேல்யூ வந்து 4. புரியுதா? ஜஸ்ட் நீங்கள் அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 into 9 into 8 into 7, 4 into 3 into 2 into 1 into x powerல 6 into minus 3 powerல 4, minus 3 into minus 3, 4 வரனால ஈவன் நம்பர் ப்ளஸ் எடுத்துக்கலாம். into 3 into 3 divided by x powerல 2 4s are 8 இருக்கணும். ரைட்டா? இப்போ கேன்சல் பண்ணால் எக்ஸ் பவர் 6, இங்கே 8 மைனஸ் 6 வந்து 2ன்னு மாறிடும். 3 3 கேன்சல், 4 2s are 8 கேன்சல். இப்போ மேலே 10 into 9 into 7 into இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் 17010 கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸ் பவரில் 2ன்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்பளம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.43. Find the middle term in the expansion of x square minus 2x பவரில் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மிடில் டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்னோட வேல்யூ பார்க்கணும். இப்போ n வேல்யூ ஈவனாக இருக்குன்னு வைங்க. சரிங்களா? ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டி ஆஃப் n by 2 plus 1. இப்போ டி ஆஃப் n வேல்யூ 10 by 2 plus 1, 2 5s are 10, அப்போ 5 plus 1 6. இப்போ சிக்ஸ்த் டேர்ம் தான் நம்மளோட மிடில் டேர்ம், அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் லைனில் டி ஆஃப் 6 இஸ் த மிடில் டேர்ம்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஜென்ரல் டேர்ம் என்னன்னு எழுதணும் இல்லையா? ஜென்ரல் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? டிஆர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவரில் என் மைனஸ் ஆர், ஏ பவரில் ஆர். இப்போ ஜென்ரல் டேர்ம் என்னன்னு எழுதிட்டோம். இதுக்கப்புறம் இதோட வேல்யூ T6. T6னா எப்படி எழுதுவோம்? 5 + 1. கரெக்டா? 5 + 1 is equal to T6, that is equal to n value 10, C R value 5, x value x square, n minus r. அப்போ 10 minus r value 5, a value minus 2 by x, பவரில் r value 5. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் 10C5னா 10 9 8 7 6 divided by 5 4 3 2 1. இப்போ எக்ஸ் பவரில் 2 இருக்கு அண்ட் 10 minus 5 5 இருக்கு. நெக்ஸ்ட் மைனஸ் 2 பவர்லையும் 5 வரும்.
எக்ஸ் பவர்லேயும் 5 வரும். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 2s are 10, 4 2s are 8, 3 2s are 6. நெக்ஸ்ட் லைனில் 9 into 2 into 7 into 2 இருக்கு. இன்ட்டு எக்ஸ் பவரில் 10, நான் ஃபஸ்ட்டே 10 எழுதிட்டேன். எக்ஸ் பவரில் 10 into மைனஸ் 32 by எக்ஸ் பவரில் 5 இருக்குது. எக்ஸ் பவர் 5யும் இந்த 10ம் கேன்சல் பண்ணுறேன். நமக்கு 5 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நான் மல்டிபிள் பண்ணுறேன்னா -8064 கிடைக்கும் எக்ஸ் பவர் 5. அண்டர்ஸ்டாண்ட் like this தான் நம்மளோட மிடில் டேர்ம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.44. Find the middle term in the expansion of x by 3 plus 9y பவரில் 9. கிளியரா? இப்போ பவரில் என்ன இருக்கு? 9. 9 is a odd number. ஸோ இதுக்கு வேற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிக்கலாம். x by 3 plus 9y பவரில் 9. ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கிறதுல இந்த x is equal to x by 3 எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ 9y எழுதிக்கலாம். என்னோட வேல்யூ 9ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ n வேல்யூ 9ன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்கும்? 10 டேர்ம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? இப்போ nன்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ நமக்கு கிடைக்கிற டேர்ம்ஸ் வந்து 10 இருக்கு. ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு 2 மிடில் டேர்ம்ஸ் கிடைக்கும். என்னென்னு எழுதலாமா? t n plus 1 by 2, இன்னொன்று t n plus 3 by 2. ஃபஸ்ட்டு 1 அப்புறமா 3. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். t என்னோட வேல்யூ 9. 9 plus 1 by 2, t 9 plus 3 by 2. t of 10 by 2, t 12 by 2, which is equal to t5, இன்னொன்று t6. ரெண்டு கண்டுபிடிக்கணும். t5 ஒன்று, t6 இன்னொன்று கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு t5 எடுத்துக்கலாம். t5 எப்படி எழுதுவோம்? 4 plus 1. அப்போ r-ஓட வேல்யூ 4, which is equal to ஃபார்முலா எழுதிக்கலாமா? t r plus 1 is equal to n c r x power n minus r a power r. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இதில் தான் நம்ம இப்போ எழுதுகிறோம். n-ஓட வேல்யூ 9, r-ஓட வேல்யூ 4, x-ஓட வேல்யூ x by 3, n வேல்யூ 9 minus r வேல்யூ 4. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 9y பவரில் r வேல்யூ 4. 9c4, 9 into 8 into 7 into 6, 4 into 3 into 2 into 1. x by 3, 9 minus 4 na 5, 3 பவர்லையும் 5. நெக்ஸ்ட்டு 9 பவரில் 4, y பவர்லையும் 4. கிளியரா? இப்போ 4 2s are 8, 3 2s are 6. இப்போ இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நான் சால்வ் பண்ணால் கேன்சல் ஆகுறதுன்னு எதுவுமே இல்லை. எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4 அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் வந்து 9 4 டைம்ஸும் 3 வந்து 5 டைம்ஸும் எழுதலாம். 9 into 7 into 2 into 1 2 3 4 x power 5 y power 4 divided by இங்கே பேலன்ஸ் 3 வந்து 5 டைம்ஸ் வரும். 1 2 3 4 and 5. ரைட்டா? 1 2 ஒரு 9க்கு, 1 and 2 ஒரு 9க்கு. 9 வந்து 3 டேபிளில் போகும். ஸோ 9 into 7 into 2 into 9 into 3 into பண்ணும்போது 3402 ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு t5 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து t6 வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு t6னா t of 5 plus 1, r is equal to 5. ஸோ ncr 9c5, x இடத்துல x by 3 பவரில் 4, a இடத்துல 9y பவரில் 5. நெக்ஸ்ட் லைனில் 9c5னா 9 into 8 into 7 into 6 into 5, 5 into 4 into 3 into 2 into 1 into x power 4, 3 பவரில் 4, அப்போ 3 into 3 into 3 into 3 into 9 பவரில் 5, 1 2 3 4 5, y பவரில் 5. இப்போ கேன்சல் பண்ணலாம். 5 5 கேன்சல், 4 2s are 8 கேன்சல், 2 3க்கு ஒரு 9 கேன்சல். இது நியூமரேட்டரில் தான் இருக்குது. இன்டூ இல்லையா நியூமரேட்டர். அப்போ 2 3க்கு ஒரு 9, ஒரு 3க்கு ஒரு 9 காலி. ஸோ 9 வந்து 3 டேபிளில் 3 டைம்ஸ். இப்போ நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்கும்?
எல்லா 3யும் கேன்சல் பண்ணிட்டேன். 7 இன்ட்டு 6 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இருக்கு. எக்ஸ் பவரில் 4 ஒய் பவரில் 5. இது எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணால் 9 1 8 5 4 இருக்கும். எக்ஸ் பவரில் 4 ஒய் பவரில் 5 கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட் அதர் சம். 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். முக்கியமான சம்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.